செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர் பரேச லாஷப்பல் விடி கேஷ் அண்ட் கேரி காஸ்லே கோனேஸ் விடி சூப்பர் ஸ்டோர். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நீதிபதி இளஞ்செழியனுக்கு அநீதி இழைக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு. அனுர அரசு பதவி உயர்வு வழங்க மறுத்ததாக விமர்சனம். யாரையும் பழிவாங்கும் நோக்கம் இல்லை என்கிறார் அனுரகுமார. மஹிந்தவின் உத்தியோகபூர்வ இல்ல சர்ச்சை குறித்து கருத்து. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தனித்து களமிறங்கும் முஸ்லிம் காங்கிரஸ். கொழும்பில் சொந்த சின்னத்தில் போட்டி. சீமானின் இல்லத்தை முற்றுகையிட்ட பெரியார் திராவிட கழக உறுப்பினர்கள் கைது. உருவ பொம்மையை எரித்தும் போராட்டம். மேற்கு கரையில் சுற்றி வளைப்புகளை தீவிரப்படுத்திய இஸ்ரேல். 9 பலஸ்தீனியர்கள் பலி. இனி தொடர்வது விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஓய்வு பெற்ற நீதிபதி இளம் செழியனுக்கு பதவி உயர்வு வழங்காது அவருக்கு அநீதி இழைத்துள்ளதாக தீபக குடிசார் சமூகம் குற்றம் சுமத்தியுள்ளது. மேன்முறையீட்டு நீதிபதிக்கான பதவி உயர்வு குறித்து அரசியலமைப்பு குழுவுக்கு நீதிபதி இளம் செழியன் விண்ணப்பித்த போதிலும் அதனை கண்டுகொள்ளாத ஸ்ரீலங்கா அரசாங்கமானது நீதிபதி இளம் செழியனுக்கு திட்டமிட்டு அநீதி இழைத்துள்ளதாக யாழ் ஊடக அமையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தீபக குடிசார் சமூகம் சார்பில் கலந்து கொண்ட கருணாகரன் நாவலன் மற்றும் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் கனகரத்தின பிந்தன் ஆகியோர் குற்றம் சுமத்தியுள்ளனர். நீதிபதி இளம் செழியன் தன்னுடைய பதவியிலிருந்து கடந்த வாரம் ஓய்வு பெற்றமை சுட்டிக்காட்டத்தக்கது. தமிழ் இனத்தின் உயரிய ஒரு நீதிபதியாக செயற்பட்டு மக்களுக்கான பல வழக்குகளை தற்துணிவாக நின்று பல அச்சுறுத்தல் காலத்தின் மத்தியிலும் கூட நீதியை வழங்கிய எமது மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்கவாசர் இளஞ்செழியன் அவர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டிய நிலைப்பாடானது வழங்கப்படாமல் அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 27 வருட அனுபவத்தை கொண்ட அதிலும் குறிப்பாக 15 வருடங்களுக்கு மேலாக மேல் நீதிமன்ற நீதிபதியாக இருந்து தற்பொழுது மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதியாக உயர்வு கிடைக்க வேண்டிய ஒருவர் இங்கு அநீதி இழைக்கப்பட்டிருப்பது மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அதிலும் அவருடைய காலத்தில் நாங்கள் பார்த்தோம் என்றால் 75க்கும் மேற்பட்ட மரண தண்டனை வழங்கியிருக்கிறார். 100க்கும் மேற்பட்ட ஆயுள் தண்டனைகள் வழங்கியிருக்கிறார். எனவே அவ்வாறான ஒரு சிறந்த ஒரு அனுபவமுடைய தற்பொழுது இருக்கிற மேல் நீதிமன்ற நீதியரசர்களில் ஒரு முன்னிலையில் இருக்கின்ற ஒரு நீதிபதி, முதல் நிலையில் இருக்கின்ற நீதிபதிக்கு இந்த மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர் பதவி வழங்கப்படாமல் அவருடைய ஓய்வு பெறுகிற நிலை இருக்கும் மட்டும் இந்த நிலையை வைத்திருக்கின்றார்கள். எனவே ஜனாதிபதி அவர்கள் இதனை கவனத்தில் எடுத்து இதற்கான அவருக்கான பதவி உயர்வை வழங்குவதன் மூலம் எமது தமிழ் இனத்துக்கும் சிறுபான்மை இனத்தினருடைய எதிர்பார்ப்பையும் நிலைநாட்டுவர் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதனை மிக விரைவாக நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி எமது சிவில் சமூகங்கள் சார்பாகவும் எமது சிறுபான்மையின மக்கள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கின்றேன். எங்களால் சகிச்சு கொள்ள முடியாத ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கின்றது. அவர் விண்ணப்பித்திருக்கின்றார். அவர் விண்ணப்பிக்கிறதுக்கு சகல தகுதியும் அவருக்கு இருக்கின்றது, உரிமை இருக்கின்றது, தகமை இருக்கின்றது. இருப்பவர்களுக்கே எல்லாரும் உண்மையிலே அவரை நேசிப்பார்கள். இளஞ்செழியனுக்கு அப்படியான ஒருத்தருக்கு கொடுக்க வேண்டும் என்று மற்ற நீதிபதிகள் கூட விரும்பக்கூடிய ஒரு மனிதனை இப்படி புறக்கணிச்சதை இந்த சிவில் சமூக சார்பிலும் யாழ் மாவட்ட சார்பிலும் நாங்கள் வன்மையாக உண்மையிலே இதை கண்டிக்கின்றோம். ஸ்ரீலங்கா அரசாங்கம் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற ஆரம்பித்த போதே முன்னாள் ஜனாதிபதிகளின் உத்தியோகபூர்வ இல்லம் தொடர்பான விவகாரம் சர்ச்சையினை ஏற்படுத்தியுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். எனினும் இது தனிப்பட்ட பிரச்சனையோ அல்லது யாரையும் பழிவாங்கும் நடவடிக்கையோ அல்ல எனவும் ஜனாதிபதி நேற்று இரவு தொலைக்காட்சி நிகழ்ச்சியொன்றில் கூறியுள்ளார். புதிய அரசியல் கலாசாரத்தை அறிமுகப்படுத்துவோம் என உறுதி அளித்ததற்கமைய நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை இடைநிறுத்துதல், நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகன அனுமதி பத்திரம் வழங்கப்படாமை,
அமைச்சர் பதவி முடியும் வரை வாகனம் வழங்குதல் போன்றவற்றை குறிப்பிட்டிருந்ததாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கூறினார். அத்துடன் முன்னாள் ஜனாதிபதிகளின் ஓய்வூதியத்தை இடைநிறுத்தி அவர்களுக்கு அரசாங்க செலவில் உத்தியோகபூர்வ இல்லங்களை வழங்குவதை நிறுத்துவோம் என்றும் தேர்தல் வாக்குறுதியில் கூறியதாக ஜனாதிபதி தெரிவித்தார். இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க மாதம் 2 மில்லியன் ரூபாய் பெறுமதியான அரசாங்கத்திற்கு சொந்தமான வீட்டில் வசிப்பதாக தெரிவித்தார். அதேபோன்று முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் மாதாந்தம் 9 லட்சம் ரூபாய் பெறுமதியான வீட்டில் இருப்பதாக கூறினார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இல்லத்தின் பெறுமதி மாதத்திற்கு 4.6 மில்லியன் ரூபாய் எனவும் 1 ஏக்கருக்கும் அதிகமான இடம் எனவும் கூறினார். எவ்வாறாயினும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரசாங்க வீடொன்றை ஏற்றுக்கொள்ளாததற்கு நன்றி தெரிவித்த ஜனாதிபதி திசாநாயக்க முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அண்மையில் தனது அரச இல்லத்தை கையளித்ததாகவும் குறிப்பிட்டார். முன்னாள் முதல் பெண்மணி ஹேமா பிரேமதாசவும் தனது உத்தியோகபூர்வ இல்லத்தை கையளித்ததாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். அரசியல் பிரமுகர்களுக்கான தேவையற்ற செலவினங்களை குறைப்பதற்கான அரசாங்கத்தின் பணி தொடரும் எனவும் அவர் கூறினார். இலங்கையில் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கொழும்பு மாவட்டத்தில் தனித்து போட்டியிட உள்ளதாக அறிவித்துள்ளது. கட்சியில் கொழும்பு மாவட்ட மத்திய குழு கூட்டத்தின் போதே ஏகமனதாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறும் என அரசாங்கம் தெரிவித்துள்ள நிலையில் அதற்கான பணிகளை அரசியல் கட்சிகள் முன்னெடுத்துள்ளன. அந்த வகையில் நேற்று மாலை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைமையகமான தாருஸ்லாமில் கட்சியின் கொழும்பு மாவட்ட மத்திய குழு கூட்டம் இடம்பெற்றது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ரவு ஹக்கீம் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கட்சியின் செயலாளர் நிசாம் காரியப்பர், MS உதுமா லெப்பை, MS நலீம் மற்றும் கட்சியின் கொழும்பு மாவட்ட அமைப்பாளர் முன்னாள் மேல் மாகாண சபை உறுப்பினர் அர்ஷாத் நிசாம்தீன் ஆகியோரும் பங்கு பெற்றிருந்தனர். இதன்போது தற்போதைய அரசியல் சூழ்நிலை குறித்த நீண்ட நேரம் கலந்துரையாடப்பட்டதுடன் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கொழும்பு மாவட்டத்தில் தனித்து மரச்சின்னத்தில் போட்டியிட முஸ்லிம் காங்கிரஸ் தீர்மானித்துள்ளது. இதன்படி கொழும்பு, தெஹிவள, கல்கிச, கோட்டை, மொரட்டுவ, கொலன்னாவ மாநகர சபைகளுக்கும் கொடிகாவத்த, முல்லேரியா போன்ற பிரதேச சபைகளுக்கும் முஸ்லிம் காங்கிரஸ் தனித்து போட்டியிட உள்ளதாக கட்சித் தலைவர் அறிவித்ததோடு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை உடனடியாக ஆரம்பிக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இளைஞர் ஒருவரை நிர்வாணப்படுத்தி அவரை கட்டி வைத்து தாக்கிய கும்பலைச் சேர்ந்தவர்களில் ஒருவர் கோப்பாய் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய ஏனையவர்களை கைது செய்வதற்குரிய நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் 2 குடும்பங்களுக்கு இடையிலான பிரச்சனையின் காரணமாக இணுவில் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரை அவருடைய தாயாருக்கு முன்பாக குழுவொன்று ஆடைகளை களைந்து கட்டி வைத்து தாக்கியுள்ளது. சித்திரவதை மற்றும் தாக்குதல்களை மேற்கொள்ளும் போது தாக்குதலாளிகள் அவற்றினை தமது கையடக்க தொலைபேசிகளில் காணொளி மற்றும் புகைப்படங்களாக பதிவு செய்துள்ளனர். குறித்த சம்பவத்தின் போது காயமுற்ற இளைஞன் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். சம்பவம் தொடர்பில் கோப்பாய் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ள நிலையில் ஒருவரை கைது செய்து யாழ் நீதவான் நீதிமன்றில் முற்படுத்திய நிலையில் எதிர்வரும் 3ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதேவேளை கைது செய்யப்பட்ட நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் ஏனைய சந்தேக நபர்களை அடையாளம் கண்டுகொண்டுள்ளதாகவும் இளைஞனை சித்திரவதைக்குட்படுத்திய போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் காணொளிகள் தமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் அவற்றின் அடிப்படையிலும் சந்தேக நபர்களை அடையாளம் கண்டுகொண்டுள்ளதாகவும் கோப்பாய் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேகத்தின் அடிப்படையில் 20 பேரை அடையாளம் கண்டுகொண்டுள்ளதாகவும் அவர்கள் தற்போது தலைமறைவாய்க்குள்ள நிலையில் அவர்களை கைது செய்வதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்து சமயத்தையும் இந்து சமயத்தை பின்பற்றுவோர் குறித்தும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்த கருத்துக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்குமாறு மட்டக்களப்பு மாவட்டத்தின் கல்குடா வலய சைவக்குருமார் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. உரிய நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் அவருக்கு எதிராக வீதியில் இறங்கி போராட உள்ளதாக அந்த சங்கத்தில் நேற்று மாலை நடத்திய ஊடக சந்திப்பில் தெரிவித்துள்ளனர். எனினும் கல்குடா வலய சைவக்குருமார் சங்கத்தின் கருத்துக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா எதிர்ப்பினை வெளியிட்டுள்ளார். இந்த அர்ஜுனா எம்பி ஆனவர் உண்மையிலே அவர் ஒரு இந்து சமயத்தை சார்ந்தவர். இவர் இப்படியான கேவலமான விடயங்களை பேசுவது மிக மிக கண்டிக்க வேண்டிய விஷயமாகும். எனவே இப்படியான விடயங்களை அவர் பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். இதற்கு எங்களுடைய இலங்கை வாழ்கின்ற உலகில் வாழ்கின்ற அனைத்து சைவ அமைப்புகள் யாவும் இதனை வன்மையாக கண்டிப்பாக
கண்டிக்க வேண்டும் இவருக்கு. எனவே இவர் கடந்த சில நாட்களிலே இப்படியான விடயங்களை பேசிக் கொண்டு வருகின்றார். இதனை அவர் உடனடியாக நிறுத்த வேண்டும். இல்லாவிட்டால் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே இருக்கின்ற அனைத்து குருமார்களும் நாங்கள் வீதியில் இறங்க வேண்டிய நிலைமை ஏற்பட வேண்டி இருக்கும். எனவே உண்மையாக எங்கள சைவ சமயத்திலே அந்த திருநீற்றை பற்றி மிக அழகாக சொல்லியிருக்கின்றார். கங்காளன் பூசும் திருநீற்றை மங்காமல் சாத்த வேண்டும் என்று. அப்படி எங்களுடைய சமயத்திலே சொல்லப்படுகின்ற இந்த திருநீற்றை இவர் இப்படி கேவலமாக பேசியிருக்கின்றார் என்பதனை நாங்கள் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற கிழக்கிழங்கை இந்து குருமார் ஒன்றியத்தின் கீழ் இந்த வலய சைவ குருமார் சங்கம் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றது. கடந்த சில நாட்களிலே பார்த்தால் பௌத்த தேரர் ஞானசார தேரர் அவர்கள் இஸ்லாம் மதத்தை கூறியதால், கேவலமாக கூறியதால் அவருக்கு ஒரு தகுந்த தண்டனையை கொடுத்திருக்கின்றார்கள். அதே போன்று இவருக்கும் அந்த தண்டனையை நாங்கள் கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய அவா. எனவே இந்த இந்து கலாச்சார அலுவலக திணைக்களம், இந்து மாமன்றம் மற்றும் சிவஜேனை மற்றும் ஏனைய அமைப்புகள், உலகில் வாழ்கின்ற அனைத்து அமைப்புகளும் இதனை கண்டிப்பாக இவருக்கு தகுந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். எனவே இத்தோடு நாங்கள் இதை முடிக்கவில்லை. நாங்கள் இதை முடித்து தந்தால், இவருக்குரிய தகுந்த நடவடிக்கைகளை எடுத்தால் நாங்கள் இதை முடிப்போம். இலங்கையில் இயற்கை அனர்த்தங்களால் ஏற்படும் உயிரிழப்புகளுக்கான இழப்பீட்டுத் தொகையினை 2,50,000 ரூபாயிலிருந்து 1 மில்லியன் ரூபாயாக அதிகரிக்க அரசாங்கம் ஒப்புதல் அளித்துள்ளது. இயற்கை அனர்த்தங்களால் இடம்பெயர்ந்தவர்களுக்கு தினசரி உணவு பங்கிட்டு கொடுப்பனவுகளை வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பாதுகாப்பு பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் ஏற்பட்டுள்ள மோசமான காலநிலை காரணமாக ஏற்பட்ட அனர்த்த நிலைமை குறித்து பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்த ஸ்ரீலங்கா பாதுகாப்பு பிரதியமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர தலைமையில் நேற்று கொழும்பில் உள்ள அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தில் செய்தியாளர் சந்திப்பொன்று நடைபெற்றது. இதன்போது 18 மாவட்டங்களைச் சேர்ந்த 5,821 குடும்பங்களைச் சேர்ந்த 19,032 மக்கள் மழை மற்றும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு இடம்பெயர்ந்துள்ளதாக பாதுகாப்பு பிரதியமைச்சர் குறிப்பிட்டார். இவர்கள் 17 நிவாரண நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதோடு அவர்களுக்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளுடன் உலர் உணவுப் பொருட்கள் மற்றும் சமைத்த உணவை வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மோசமான காலநிலை காரணமாக 2 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 10 வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளதுடன் 438 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அறிவுறுத்தலுக்கமைய அனர்த்த முகாமைத்துவ நிலையம், தேசிய அனர்த்த நிவாரண சேவை மையம், தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம், வானிலை ஆராய்ச்சி நிலையம் மற்றும் பாதுகாப்பு அமைச்சு உள்ளிட்ட தொடர்புடைய நிறுவனங்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 24 மணி நேர நிவாரணம் வழங்கும் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாகவும் பாதுகாப்பு பிரதியமைச்சர் குறிப்பிட்டார். மேலும் ஜனாதிபதி மற்றும் அரசாங்கத்தின் உத்தரவின் பேரில் அனர்த்த நிவாரண சேவைகளுக்காக 30 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதுடன் இடம்பெயர்ந்தவர்களுக்கு தினசரி உணவு பங்கிட்டு கொடுப்பனவுகளை வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அனர்த்தங்களினால் ஏற்படும் இழப்புக்கான இழப்பீட்டுத் தொகை 2,50,000 ரூபாவிலிருந்து 1 மில்லியன் ரூபாவாக அதிகரிக்க அரசாங்கம் ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் பாதுகாப்பு பிரதியமைச்சர் குறிப்பிட்டார். தன்னுடைய கடவுச்சீட்டினை நீதிமன்றத்தில் ஒப்படைக்குமாறும் நீதிமன்ற அனுமதி பெற்றே வெளிநாடு செல்ல முடியும் எனவும் அனுராதபுர மேல் நீதிமன்றம் கட்டளை பிறப்பித்துள்ளதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் டெலோ கட்சியின் தலைவருமான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் நீதிமன்றத்தில் வழக்கொன்று தொடர்பில் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் நீதிமன்றத்துக்கு சென்று வந்த பின்னர் அவர் இவ்வாறு தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில் முள்ளிவாய்க்காலில் நடந்த அனர்த்தங்களையும் ராணுவம் செய்த கொடூரமான செயற்பாடுகளையும் பொது வெளியில் பேசியதாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் விடுதலை புலிகளுடன் இணைந்து ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு சதி செய்த குற்றச்சாட்டில் தன்னை கைது செய்ததாக செல்வம் அடைக்கல்நாதன் கூறினார். அது தொடர்பான வழக்கு வவுனியாவிலும் அனுராதபுரத்திலும் தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் நிலையில் கடந்த 16ஆம் தேதி வழக்கு விசாரணைக்கு சமூகம் அளிக்காத காரணத்தினால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்ததாக அவர் கூறினார். இதனால் நேற்றைய தினம் பிடியாணையை நிவர்த்தி செய்வதற்காக தான் சட்டத்தரணியுடன் நீதிமன்றம் சென்றபோது 25,000 ரூபாய் ஆட்பிணையில் விடுவிக்கப்பட்டதாக கூறினார்.
மேலும் தனது கடவுச்சீட்டை ஒப்படைக்க வேண்டுமென்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டதாகவும் இந்த வழக்கு 15 வருடங்களுக்கு மேலாக நடைபெற்று வருகின்றது எனவும் தெரிவித்தார். இலங்கையில் தஞ்சமடைந்த மியன்மார் ரோஹிங்கியா அகதிகளை மீண்டும் அவர்களின் நாட்டிற்கு திருப்பி அனுப்பும் தீர்மானத்தை அரசாங்கம் மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் என ஐக்கிய மக்கள் முன்னணி கோரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதிக்கு ஐக்கிய மக்கள் முன்னணி கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளதுடன் குறித்த அகதிகளின் விருப்பத்துடன் மீள் குடியேறக்கூடிய பொருத்தமான 3வது நாட்டை அடையாளம் காண ஐக்கிய நாடுகள் சபையின் அகதிகளுக்கான நிறுவனம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளது. இலங்கையில் கடந்த மாதம் புகலிடம் கோரி முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்கரையில் தஞ்சமடைந்த மியான்மர் ரோஹிங்கியா அகதிகளை அவர்களது நாட்டிற்கு மீண்டும் திருப்பி அனுப்பும் முடிவு குறித்து கவலை அடைவதாக ஐக்கிய மக்கள் முன்னணியின் பிரதி தலைவர் எம்.ஏ. நளீர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிற்கு அனுப்பி வைத்துள்ள அவசர கடிதத்தில் குறித்த தீர்மானத்தை மீள்பரிசீலனை செய்யுமாறும் கோரியுள்ளார். குறித்த கடிதத்தில் மியான்மரில் கடுமையான வன்முறை மற்றும் அடக்குமுறை காரணமாக ரோஹிங்கியா மக்கள் அங்கிருந்து தப்பி இலங்கையில் தஞ்சம் புகுந்துள்ளதாக கூறப்படுகின்றது. அவர்கள் உயிருக்கு பயந்து இலங்கைக்கு புலம்பெயர்ந்தவர்கள் என்றும் மாறாக பொருளாதார நோக்கில் புலம்பெயர்ந்தவர்கள் அல்ல எனவும் ஐக்கிய மக்கள் முன்னணியின் பிரதி தலைவர் எம்.ஏ. நளீர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபை உட்பட சர்வதேச சமூகம் இந்த நபர்களின் அவல நிலையை அங்கீகரித்துள்ளது எனவும் மனித உரிமைகள் மற்றும் கண்ணியத்தை மதிக்கும் ஒரு தேசமாக அவர்கள் பாதிக்கப்படக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு பாதுகாப்பை வழங்குவதோடு அவர்கள் இலங்கையில் இருக்கும் போது அவர்களை மரியாதையுடனும் கண்ணியத்துடனும் நடத்த வேண்டும் என அவர் கோரியுள்ளார். எனவே மியான்மரில் அவர்களின் பாதுகாப்பு மற்றும் மனித உரிமைகள் இன்னும் ஆபத்தில் உள்ள இந்த சந்தர்ப்பத்தில் அவர்களை மீளவும் நாட்டிற்கு திருப்பி அனுப்பும் முடிவை ஜனாதிபதி மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் அவர் தனது கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக பொறியியல் பீடத்தின் ஆணி இதழானது நாளைய தினம் வெளியிடப்பட உள்ளதாக ஏற்பாட்டுக் குழுவினர் அறிவித்துள்ளனர். 2019ஆம் ஆண்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பொறியியல் பீடத்தின் முயற்சியால் குறித்த ஆய்வு இதழ் வெளியிடப்பட ஏற்பாடுகள் செய்யப்பட்ட நிலையில் கொரோனா தொற்றின் காரணமாக அந்த பணி கைவிடப்பட்டுள்ள நிலையில் 3வது ஆய்வு இதழ் நாளை வெளியிடப்பட உள்ளதாக பொறியியல் பீடத்தின் குடிசார் மற்றும் சுற்றாடல் பொறியியல் சங்க தலைவர் எஸ். டிலெக்ஷன் தெரிவித்துள்ளார். இந்த இதழின் வெளியீட்டு நிகழ்வில் வடமாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் பிரதம அதிதியாகவும் வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் உள்ளிட்ட பலர் சிறப்பு அதிதிகளாகவும் கலந்து கொள்ள உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பாடசாலை மாணவர்களை கருத்தில் கொண்டு தயாரிக்கப்பட்ட இந்த இதழில் உலக விஞ்ஞான தகவல்கள் மற்றும் கணித எண் சம்பந்தமான கட்டுரைகள், அத்தோடு புதிதாக பல்கலைக்கழகத்துக்கு செல்ல இருக்கும் மாணவர்கள் வளர்க்க வேண்டிய திறமைகள் தொடர்பான சிறு கலந்துரையாடலும் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. இந்த இதழினை பாடசாலை மாணவர்கள் வாசித்து பயனடைவதோடு மட்டுமல்லாது எதிர்காலத்தில் நாங்கள் வெளியிட இருக்கும் இதழ்களில் பாடசாலை மாணவர்களின் புத்தகங்களையும் இணைத்துக் கொள்வதற்கு எதிர்பார்த்திருக்கின்றோம். செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீதிபதி இளஞ்செழியனுக்கு அநீதி இழைக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு. அனுர அரசு பதவி உயர்வு வழங்க மறுத்ததாக விமர்சனம். யாரையும் பழிவாங்கும் நோக்கம் இல்லை என்கிறார் அனுரகுமார. மஹிந்தவின் உத்தியோகபூர்வ இல்ல சர்ச்சை குறித்து கருத்து. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தனித்து களமிறங்கும் முஸ்லிம் காங்கிரஸ். கொழும்பில் சொந்த சின்னத்தில் போட்டி. சீமானின் இல்லத்தை முற்றுகையிட்ட பெரியார் திராவிட கழக உறுப்பினர்கள் கைது. உருவ பொம்மையை எரித்தும் போராட்டம். மேற்கு கரையில் சுற்றி வளைப்புகளை தீவிரப்படுத்திய இஸ்ரேல். 9 பலஸ்தீனியர்கள் பலி. இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்கின்ற எமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம். இல்லத்தரசிகள் எப்பொழுதும் உச்சரிக்கும் பெயர்கள் விடி கேஷ் அண்ட் கேரி, விடி சூப்பர் ஸ்டோர். இல்லங்கள் தோறும் சுவையான உணவு வகைகள் தயாரிக்க தேவையான அனைத்து பொருட்களும் ஓரிடத்தில் ஒரே நேரத்தில் தெரிவு செய்யலாம். சமையல் அறைக்கு தேவையான சமையல் பாத்திரங்கள், கிரைண்டர், மிக்சர், மரக்கறி வகைகள், கடல் உணவுகள், அரிசி முதல் அத்தனை தானிய வகைகளும் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன. விஜயம் செய்யுங்கள். விடி கேஷ் அண்ட் கேரி, 11-15 ரோக்காய், பாரிஸ் 10, லா ஷப்பல். விடி சூப்பர் ஸ்டோர், காஸ்லே கோனிஸ்.